வணக்கம். நான் இன்றைக்கி வந்திருக்கிறது எங்கேன்னா பிரின்ஸ் கலிஃபா பிரின்ஸ் சல்மான் பார்க்கு. இந்த பார்க் எங்கே இருக்குன்னா அசரி போகிற வழியில் இருக்குது. அசரி பீச் போகிற வழியில் சுஃபேர் வழியாக போகிற ரோட்டில் இருக்குது. இங்கே வந்துட்டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்குது இதுக்கு உள்ள. அதாவது இதோட ஓப்பனிங் டைம் என்னென்னா ஈவினிங் 5 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்குது. வியாழன் வெள்ளியில் வந்துட்டு நைட்டு 12 மணி வரைக்கும் இந்த பார்க் இருக்குது. மனாமாவிலேருந்து இந்த ஏரியா வந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இன்னொரு வழியிலையும் இந்த ஏரியாவுக்கு வரலாம். அது வந்து கொஞ்சம் சுற்று மோராக்கு அராத்து வழியாகவும் இந்த ஏரியாவுக்கு வர முடியும் இந்த பார்க்குக்கு. இது வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் பார்க்கு. வாங்க உள்ளே போய்ட்டு இந்த பார்க் எப்படியெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் சுற்றி பார்ப்போம் இந்த பார்க்கெல்லாம். இந்த பார்க் வந்து கடற்கரை ஓரத்தில் தான் இருக்குது. அதனால் கடல் காற்று வாங்கிக்கிட்டே அந்த பார்க்கில் சுற்றி பார்க்கலாம். ஃபேமிலியோடவும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இங்கே இந்த முன்னாடி தெரிகிற வந்துட்டு போட்டிங் ஏரியா. அதுக்கெல்லாம் என்ட்ரன்ஸ் இருக்குது. ஃப்ரீ போட்டிங் கிடையாது. நான் இப்போ வந்திருக்கிற நேரம் சரியான சூடு. 4 மணி டயத்தில் நான் இப்போ வந்திருக்கிறேன். அதனால தான் இப்போ யாருமே இங்கே இல்லை. இந்த ஏரியாவுக்கு வந்து கார்லேயே உள்ளே வந்துட்டு நம்ம எங்கே வேணால் நிறுத்திட்டு அப்படியே உள்ளே சுற்றி பார்க்கலாம். இல்லை நடந்து வந்தாலும் நடந்து வந்து சுற்றி பார்க்கலாம். நல்ல ஒரு ஏரியா அது. ஆனால் சூடுனால தான் யாருமே இங்கே வரல. எனக்கு பின்னாடி தெரியல நல்ல ஒரு பார்க்கு. ஈவினிங் நேரத்தில் உட்காந்துருக்கிறதுக்கு ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏரியா அது. நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டேன், வாங்க அந்த பார்க்கு போவோம் அப்படின்னு. நிறைய பேர் வரமாட்டேன்ட்டாங்க. ஏன்னா நல்ல ஒரு சூடு. அதனால தான் இப்போ எனக்கு வந்து அப்படியே நல்ல வேர்த்து ஊற்றுது. மேக்ஸிமம் வீக்கெண்டு சம்மர்லாம் நிறைய வருவாங்க இங்கே. நானும் முன்னாடியெல்லாம் வந்திருக்கிறேன். அவ்வளோ ஒரு க்ரௌடு இருக்கும். நான் வந்துட்டு ஒவ்வொரு வீடியோவிலையும் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது, இல்லைன்னா ஏதேனும் ஒரு ஸ்டோரி சொல்கிறது. எனக்கு இந்த பார்க்கு வரும்போது, இந்த பார்க்கெலாம் சுற்றி பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. என்னோடய கிராண்ட் ஃபாதர் சொன்ன ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று ஞாபகம் வந்துச்சு. அதை வந்துட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஆள் வந்துட்டு கடவுள்கிட்ட வரம் கேட்டாரான். எனக்கு வந்துட்டு நான் இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்கு ஒரு வரம் கொடுங்க கடவுளே அப்படின்னு கேட்டாரான். அதுக்கு கடவுள் சொன்னாராம், நீ வாழ்கிற காலத்திலேயே உனக்கு கண்ணு முன்னாடியே சொர்க்கத்தை உன் கையில் கொடுத்துருக்குறேன்,
நீ அந்த சொர்க்கத்தை அனுபவிக்காமல் நீ செத்த பிறகு வேறு ஒரு சொர்க்கம், தெரியாத ஒரு சொர்க்கத்தை போய் நீ என்ன அனுபவிக்க போகிற? உலகம் முழுக்க பலவிதமான நறுமணங்கள், பலவிதமான பூக்கள், அழகான மலைகள், நல்ல மழை பெய்யுது, நல்ல ஒரு கார்காலம், இளவேநீர் காலம், கோடை காலம், மழைக்காலம், அது மாதிரிலாம் பலவிதமான காலங்களை கொடுத்துருக்குறேன். உலகம் முழுக்க விதவிதமான மனிதர்கள், விதவிதமான உணவுகள், விதவிதமான விலங்குகள், விதவிதமான பறவைகள், இவ்வளவு நான் படைச்சிருக்கிறது எதுக்காக? எல்லாம் நீங்கள் மனிதராகிய நீங்கள் அனுபவிக்கிறதுக்காக தான் கொடுத்தது. நல்ல ஒரு அப்பா அம்மா, நல்ல ஒரு சொந்தங்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாரும் கொடுத்துருக்கேன். இது உங்களோட நீ சந்தோஷமாக வாழ முடியாத, நீ அனுபவிக்க முடியாத ஒரு சொர்க்கத்தை நீ கண்ணுக்கு தெரியாமல் நீ இறந்த பிறகு போய் எந்த சொர்க்கத்தை பார்க்க போகிற? உன் கண்ணு முன்னாடி உள்ள ரியல் சொர்க்கத்தை நீ முதல்ல அனுபவிக்க கற்றுக்க. அதாவது உன்னுடைய பக்கத்தில் உள்ளவங்களை நேசிக்க கற்றுக்க. நீ ஒரு விலங்குகளை நேசித்தா அந்த விலங்குகள் கூட வந்துட்டு உன்னை திருப்பி நேசிக்கும். பறவைகளை பாரு, விலங்குகளை பாரு, மனிதர்களை பாரு, எல்லாத்தையும் அன்போடு நேசி, அன்போடு அவங்கள பார்த்தீங்கன்னா அது அந்த விலங்குகளாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், அது வந்து நம்மளை அன்போடு திரும்பி பார்ப்பாங்க. அதை விட வேறு ஒரு சொர்க்கம் அந்த உலகத்திலே கிடையாது. நீ செத்த பிறகு போய் பார்க்குற சொர்க்கம் உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. வாழ்கிற காலத்திலேயே எல்லாரோடவும் நல்ல ஒரு அன்போட பாசமாக நடந்துக்க, அதுதான் உனக்கு நல்ல சொர்க்கம் அப்படின்னு சொன்னாராம் கடவுள். சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரான். அது மாதிரி நம்ம நினைக்கிறது என்ன, எவ்வளவு நமக்கு கிடைச்சாலும் என்ன தான் இருந்தாலும் அதை நம்ம அனுபவிக்கிறது இல்லை, அடுத்தவங்களை அனுபவிக்கவும் விடுறதில்ல. போட்டி பொறாமை இதெல்லாம் தான் வச்சுக்கிட்டு நம்ம வாழ்கிறோம். நல்ல ஒரு அப்பா அம்மாவுக்கு உணவு கொடுக்காத பிள்ளைகளை எத்தனையோ பேரையே நம்ம பார்த்துருக்கோம். அதோட கிராண்ட் ஃபாதர் சொன்னது, நம்ம வாழ்கிற காலத்தில் நம்ம அனுபவிக்கிறது, நம்ம வந்துட்டு சொர்க்கம் நம்ம கையில் தான் இருக்குது. நரகமாக்குறது நம்ம வாழ்க்கையை, சொர்க்கமாக்குறது நம்ம வாழ்க்கை வந்து நம்ம கையில் தான் இருக்குன்னு சொன்னார். ஓகே நண்பர்களே, நம்ம வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு பிளேஸில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, வணக்கம்.